டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம். அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நடத்தக்கூடாது, அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று இன்னைக்கு மென்ஷன் செய்து அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அப்படின்னா அந்த அரசாங்கம் தவறு செய்கின்றது நிறுவனமாக இருக்குது. ஏன்னா எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க? எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே. இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர்நீதிமன்றம் இருக்குது. எங்கு விசாரிச்சாலும் இதைத்தான் விசாரிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இவர்கள் செய்த தவறு உடனுக்குடன் போய் சேரும். அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம். டாஸ்மாக் வழக்கில் உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தியதாக தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே உச்சநீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் பட்டியலிட்டிருக்க மாட்டோம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காவது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் நீதிபதிகள். உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை பட்டியலிடப்பட்டிருந்தது. அப்போது நீதிபதிகள் இப்ப பல்வேறு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த மனு பொதுநலத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டதா, டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்ற தாக்கல் செய்யப்பட என்று கேள்வினார்கள்.